குழந்து போச்சு. வெளியூர் ஆளு கைது கொடுக்குங்க. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னும் சொல்றாப்புல இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? வெளியூர் ஆளுக வரலைன்னா நம்ம நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். இது என்னன்னா, ஒரே ஒரு ஊர் மட்டும் பார்க்கறது எந்த கலையா இருந்தாலும் அது சிறப்பு அது இருக்காது. 10 கிராமம் மக்கள் வந்து பார்த்தாத்தான் அந்த ஊருக்கும் சிறப்பு, அந்த கலைக்கும் பெரும் மதிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்ளும். என் தம்பிகள் கூட இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். அவர் வருவது அவருடைய முக்கியம் தெரியும். பாவம் எவ்வளவு வேதனை தெரியுமா? ஒரு நாடகம் பார்க்க வரணும்னா என் தம்பிகளுக்கு 1000 ரூபா செலவாகும். ஆமா, அவன் ஓசி வண்டியை பிடிக்கணும், அந்த ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி தரணும். அவன் ஒண்ணுக்கே இருக்க மாட்டேன், வெறும் சட்டியாவது கலட்டிட்டு நிற்கணும். நிறையா புரோட்டா சாப்பிடணும். ஒரு நாடகம் பார்க்க வரோம்னா 1000 ரூபா செலவு. அந்த காலத்திலே எங்கள் அப்பத்தா காலத்திலே ஐயா காலத்திலே அப்படி கிடையாது. எங்கள் அப்பத்தா 3 மணிக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு பணியாரம் சுட்டுரும், ஒரு ஊற்று தண்ணியை மோதிட்டு வந்து உட்காந்துருவார். இன்னைக்கு பொம்பளையால் வரும்போது பாரு, தண்ணி கேனு சிலிண்டரு எல்லாமே வீட்டையே சில பேர் காலி பண்ணிட்டு